ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது லோட்டஸ் வாட்டர் லில்லியை நான் ஒரு சின்ன பாண்ட் செட் பண்ணி அதில் வச்சுருக்கேன். நம்ம நிறைய வீடியோவில் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ மழை காலம் அப்படின்றதுனால மீன் விட்டுருக்கேன். வாட்டர் லில்லி வளர்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக மீன் விடணும். ஏன்னா கொசு முட்டை போட்டு நிறைய கொசு உற்பத்தி ஆகும் இப்போது மழை காலம் அப்படின்றதுனால. அதனால தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அப்படி இல்லை எனக்கு மீன் கிடைக்காது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர் இருக்கீங்கள்ல. ஏன்னா ஒரு செடி 2 செடி வளர்க்கும்போது இந்த மாதிரி கொசு கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மீன் கிடைக்கல அப்படின்னும்போது நீங்கள் 3 நாளைக்கு ஒரு முறையாக தண்ணி மாற்றிக்கோங்க. ஏன்னா அதில் கொசு முட்டை போட்டிருந்தா கூட குஞ்சு பொரித்து அது பெருசாக கொசுவாக உருவாகிறதுக்குள்ளே நம்ம தண்ணி மாற்றிட்டோம்னா கண்டிப்பாக அந்த தண்ணியில் கொசு இருந்தாலும் செத்துடும். குட்டி குட்டி அந்த லார்வாஸ் இறந்து போயிடும். அதனால தான் 3 நாளைக்கு ஒரு முறை மாற்றிக்கோங்க, தண்ணி மாற்றிக்கோங்கன்னு நான் சொன்னேன். என்ன எல்லோரும் இந்த மீனை தேடி போயிட்டு வாங்க முடியாது, எல்லாருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது. இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, கிடைக்குன்றவங்க கண்டிப்பாக யூஸ் மீன் விடுங்க. இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்றபோது 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணி மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோட்டஸும் அதே மாதிரி தான். லோட்டஸ் இப்போ நம்ம மழை காலங்களில் டியூபர் வாங்கி பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த லோட்டஸ்லேருந்து தண்ணியை சாய்ச்சி கொட்டிடாதீங்க. ஏன்னா கீழே அந்த 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 நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட் பண்ணியிருக்கிற தொட்டி சாஃப்டாக இருக்கும் அந்த மண்ணெல்லாம். நீங்கள் அதை சாய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி கீழே தண்ணியோடு சேர்ந்து மண், நீங்கள் போட்ட உரம் எல்லாமே கீழே வந்துடும், கொட்டிடுவீங்க. அதனால் நல்லா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிட்ற தட்டோ இல்லை நம்ம பாத்திரத்துக்கு மூடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மொண்டு கீழே மெதுவாக ஊற்றிடுங்க. எப்படியும் எம்டியாக தான் இருக்கும். நம்ம டியூபர் வச்சுருக்கிற இடம் ரன்னர் தொட்டியை சுற்றி தான் வரும் லோட்டஸ்க்கு. அதனால் நீங்கள் தண்ணியை வெளியே எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம எப்போவும் லோட்டஸ் பிளான்ட் பண்ணுற மாதிரி லேசாக தண்ணி கலங்காமல் விட்டுக்கோங்க. அதே தட்டை வச்சு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ்லேயும் லில்லி பிளான்ட்லேயும் கொசு வராது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.